வணக்கம் மக்களே, நான் உங்கள் மணிப்பை பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, புலி புலி என்ன சொல்லுவாங்க, புலியோட பாதம் பறிஞ்ச இடம் பார்க்கலாமா? ஐயப்பன் அந்த காலத்தில் புலிப்பால் எடுக்க போய் சண்டை செஞ்சு திரும்பி வராரு. அப்போ வரும்போது ஒரு புலியில் வந்தாருன்னு தான் நினைப்போம். அதெல்லாம் கிடையாது. அவர் ஒரு புலி படையோடையே நாடுக்கு ஐயப்பன் திரும்பி வர்றாரு. ஐயப்பன் திரும்பி வரும்போது புலி படைகளோடு வரும்போது அந்த ஊர் மக்களே பயப்படுறாங்க. புளியை பார்த்த அப்புறம் அவ்வளோ புளியான்னு சொல்லி நட்டுங்கும் போது, இவ்வளோ புலின்னு சொல்லி பயப்படும் போது அவர் அப்படியே அந்த படையோட அரண்மனைக்குள்ளே போகிறாரு. இதை பார்க்குற எல்லாம் அரண்மனைக்குள்ளேயே ஆடி போயிட்டாங்க. வீரர்கள்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல். அப்போ டக்குன்னு பந்தல மகாராஜா வராரு. வந்து, ஐயப்பா கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், தயவு செஞ்சு அந்த புலிங்களை காட்டிலே போய் விட்டுருப்பா, அரண்மனையெல்லாம் வச்சு வளர்க்க முடியாது, நாட்டுக்குள்ளே விட்டுற, எல்லாம் பயப்படுறாங்கன்னும் போது ஐயப்பன் என்ன செய்கிறாருன்னா, சரின்னு சொல்லிட்டு அந்த புலிங்களெல்லாம் கூட்டிகிட்டு காட்டில் உள்ளான்னு போகிறாரு. அப்போ அவர் போகும்போது அந்த புலி பாதம்லாம் இருக்குல்ல, அந்த நடந்து போகும்போது அந்த காட்டில் இருக்க அந்த காட்டுக்கு போகிற பாதையில் அந்த பாதம் பழியுது. அதுதான் புலிப்பாதம். அது இப்போ எங்கே இருக்குன்னா, புலிக்குண்டுன்னு ஒரு இடத்துல இருக்குது. இப்போ வரைக்கும் அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஐயப்பன் காட்டுக்குள்ளே போய் புலியை விட்டு இறங்குறாருல, அப்போ அவரோட ஒரு பாதமும் பதியுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாதக்காலையும் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க, அந்த தடத்தையும். இப்போ புலிகளோட பாதத்தையும் ஐயப்பனுடைய பாதத்தையும் கூட என்ன சொன்னாங்க, சாரி ஐயப்பனோட பாதத்தை கூட பத்திரமா அங்கே பத்திரமா வச்சுருக்காங்க. இப்போ கூட நம்ம போனால் பார்க்கலாம். பந்தல அரண்மனையிலேருந்து 1.5 கிலோமீட்டருக்கு போனீங்கன்னா உங்களால் அந்த பார்க்க முடியும். அந்த கோவில் இருக்குது, ஸ்ரீ தர்மசாஸ்தான் டெம்பிள். அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. புலியோட பாதம், அந்த புலிகளோட பாதம், அப்புறம் ஐயப்பனோட பாதமும் பத்திரப்படுத்தி அந்த தடம் பத்திரப்படுத்தி பவ்யமாக வச்சுருக்காங்க. போய் பார்த்துட்டு சொல்லுங்கள்.